வட சென்னை அதுபோல கண்ணகி நகர் போன்ற எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அப்படி இருக்கு, மற்ற சென்னையில உயர்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சிறப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எளிய மக்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படின்னா, இப்ப ஒரு அரசியல் அதிகாரங்கள் இருக்குல்ல, ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் அவங்கெல்லாம் வாழ்கிற பகுதி, அங்கே அமைச்சராக இருக்கிறவர்களை தேர்வு செய்கிற பகுதி, அந்த பகுதிகளில் கூடுதல் கவனம் இருக்கும். இங்கே இது அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்கள், இவர்களுக்கென்று தலைவனோ அவர்களுக்கென்று வலிமையான குரலோ இல்லாத போது அவங்க நிராகரிக்கப்பட்டுருவாங்க. ஒரு உயிராகவே பொருட்படுத்த மாட்டாங்க. எப்போ மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இருக்காது. நீங்கள் அதிகப்படியாக நச்ச ஆலைகள் எங்கெங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு எடுத்தீங்கன்னா அது கடற்கரை கிராமங்களில் தான் நிறுவப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற என் மீனவ சொந்தங்களுக்கு அரசியல் அதிகாரமோ அரசியல் வலிமையோ அவனுக்கென்று ஒரு தலைவனோ குரல் இருப்போ எவனும் இல்லாதனால அவன் சிறிய பூச்சின்னு டக்குன்னு குரலை பிடிச்சி கொண்டுடலான்னு குரலற்ற மக்களாயிடுறான். அதனால அந்த நகர்ப்புறத்தில் வாழுகிற அந்த முதன்மையான அண்ணா நகர், அசோக் நகர், கே நகர், எம்ஜிஆர் நகர் அங்கெல்லாம் இதெல்லாம் வராது. இப்போ இது எங்கள் வாழ்விடம் இல்லது. நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தது நகரத்துக்குள்ளதான். அவங்க தூக்கி அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டையில தூக்கி, நம்ம இடம் எதிராக கல்லுக்குட்டையா செம்மஞ்சேரி இப்படி தூக்கி போட்டாங்க. நகரத்தில் வாழ்ந்த ஆதி குடிமக்கள் எங்களை அந்த நகருக்கு பூர்வீக குடிய தூக்கி புறநகரில் தள்ளு